ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோல கலர் எசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம குங்குமப்பூ மாதிரி நல்ல காஸ்ட்லியான இன்கிரீடியன்ஸ் கூட எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு ரிச்சர் டேஸ்டியான தேங்காய் பால் கேசரி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். நம்ம நிறைய டைப் ஆஃப் கேசரி ட்ரை பண்ணிருப்போம், பட் ஒன் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி பண்றதுக்காக நான் திருவண்ண தேங்காவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அந்த திருவண்ண தேங்காயிலேயே கொஞ்சமா எடுத்து தனியா வச்சிருங்க. இந்த தேங்காய் பாலை புழிஞ்சு தனியா வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல 1.5 கப் தண்ணி ஊத்தி தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல 1/4 பவுலோட கொஞ்சம் அதிகமா நெய் ஊத்தி முந்திரி திராட்சை போட்டு பொன்னிறமா வறுத்துங்க. முந்திரி ரொம்ப ரோஸ்ட் ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் ரவை வந்து ஒரு கப் நான் போட்டிருக்கேன். 1 கப் ரவை நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம கொதிச்சுட்டு இருக்க தண்ணியை வந்து இதோட ஊத்திட்டு ரவை கொஞ்சம் வெந்து வரும்போது தேங்காய் பால் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணுங்க. 1.5 கப் தண்ணி, 1.5 கப் தேங்காய் பால், ஒரு 1/2 கப் திருவண்ண தேங்காய் இதையும் போட்டு இந்த ரவை வந்து நல்லா இந்த மாதிரி குக் ஆகி வரும்போது ஒரு 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணுங்க. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தேங்காய் பால் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Download ShareChat.